கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே நான் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மையிலும் மேன்மையிலே கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது கொலோசையருக்கு எழுதின கடிதம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறார்கள். லூக்கா, இந்த நாள் திருச்சபை வரலாற்றிலே தூய லூக்காவின் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. லூக்காவை குறித்து நாம் பல நிலைகளிலே நாம் யோசிக்கலாம். பவுல் சில காரணங்களினாலே சிலரோடு எழுதும் பொழுது இவரை பயன்படுத்துவதில்லை. அதன் அடிப்படையிலே இவர் நிச்சயமாக ஒரு யூதன் அல்ல என்பது மட்டும் தெளிவாகிறது. இவர் வைத்தியத்திற்கு சுகமளிக்கிற பணியை செய்வதற்கு அதற்காக கற்று தேறினவர். இதை பவுல் உறுதிப்படுத்துகிறார். பல இடங்களிலே பவுலோடு சேர்ந்து இவர் திருப்பணி ஆற்றுகிறார். சிறப்பாக மக்கதோனியாவுக்கு பவுல் செல்லும் பொழுது அந்த ஊழியத்திலே அவர் தன்னையும் இணைத்து கொண்டு அங்கு சென்றார் என்று பார்க்கிறோம். அதை போலவே லூக்கா எழுதின நற்செய்தி நூலையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் எழுதினவர் இவர்தான். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா என்கிற பெயர் அல்லது லூக்காவுடைய பணிகள் 3 இடங்களிலே நினைவு கூறப்படுகின்றன. வெறும் 3 இடங்களிலே. ஆனால் இவருடைய எழுத்துக்கள் இன்றளவும் நம்மோடு இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் காலங்களில் நேட்டிவிட்டி பிளே போடும் பொழுது, கிறிஸ்துமஸ் டிராமா போடுவோம் இல்ல, அப்ப எல்லாம் அந்த லூக்கா பகுதியில் உள்ள பகுதி தான் பிரபல்யமா இருக்கும். மரியாளுக்கு கேப்ரியல் தூதன் வந்ததும், மரியாளும் யோசேப்பும் சத்திரத்தில் இடமில்லாமல் நின்றதும், மாட்டு தொழுவத்தில் பிள்ளையை பெற்றெடுத்ததும், அங்கே இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அவர்கள் அங்கு வந்ததும், இப்படி இந்த நினைவலைகள் ஒவ்வொரு ஆண்டும் லூக்காவை நினைவு கூற செய்கிறது. அன்புக்குரிய விசுவாசிகளே, உலக வாழ்க்கையில இறை பணியில நினைவு கூறப்படுகிற மக்களாய் வாழ வேண்டும். பரிசுத்த லூக்காவுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். மனதில ஏற்று இறைவனை மகிமைப்படுத்த முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு இருக்கிறபடியினாலே எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ தரிசனம் பெற்ற மக்கள், எத்தனையோ உம்மால் பயன்படுத்தப்பட்ட ஊழியர்களை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். சிறப்பாக தூய லூக்காவின் திருநாளாகி இந்த நாளிலே லூக்கா உமக்கென்று ஆற்றிய நல்ல பணிகளுக்காகவும் அவர் விட்டு சென்ற சரித்திரங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதை பின்பற்றி உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, எழுத்தாளர்களுக்காக, பத்திரிகையாளர்களுக்காக, வேத விற்பனர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அருளால், ஆசியால், கிருபையால் நிரப்பி அவளை ஆண்டு கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.